ஆ, கதகளு கதகளு நிஜமான கதகளு சுவையோடு சுகமாக உருவான கதகளு. காஃபி குடிச்சிக்கிட்டே நம்ம ஒரு கேம் விளாடுமா? ஆ சினிமா கேம். சரி. ஓகே. சினிமா சம்மந்தமாக நிறைய வேலை இருக்குல்ல, ஆ அதில் ஏதாச்சும் ஒரு வேலையோட பேர் நான் சொல்லுவேன். ஆ அந்த வேலை செய்கிற யாராவது ஒருத்தரோட பேரை நீ சொல்லணும். சரி. ஓகே. ஓகே. ஆ ஆனால் அதில் ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன்? பெண்களோட பேர் மட்டும் தான் சொல்லணும் நீ. ஓகே. நான் எந்த வேலை சொன்னாலும் அந்த வேலை செய்கிற பெண்களோட பேர் மட்டும் தான் சொல்லணும். ஓகே. நீ ஆரம்பி முதல்ல. நானே ஆரம்பிக்கட்டுமா? ஓகே. சினிமாவில் நடிக்கிறவங்க பேர் சொல்லு. நடிக்கிறவங்களாம் ரொம்ப ஈஸிப்பா. நயன்தாரா. ஓகே, கரெக்டாக சொல்லிட்டியே. இப்போ நான் சொல்லிட்டா? நீ கேளு. காமெடியன். காமெடினா யோகி பாபு. யோகி பாபு பொண்ணாப்பா. நீ தானேப்பா இப்போ ரூல் சொன்ன. ஐயோ ஆமாம், மறந்துட்டேன். சாரி. கோவை சரளா. சரி, கரெக்ட். இப்போ நீ கேளு. நான் கேட்குமா? சினிமாவில் பாட்டு பாடுறவங்க தீ. ஃபுல்லாக சொல்லி முடி. அதான்ப்பா அவங்க பேர் தீ. ஓ, நீ பாதிலே விட்டுட்டியோன்னு நினச்சேன். ரவுடி பேபி பாட்டு பாடினாங்கல்ல, ஆமாம், அவங்க பேர் தான் தீ. ஓ, எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்குமே. சரி, இப்போ நான் கேட்கட்டா? கேளு. இப்போ கொஞ்சம் கஷ்டமான கேள்வியாக கேட்குறேன். ஐயோ, ஈஸியாக கேட்டாலே எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இதில் கஷ்டமாகவே கேட்க போறியா? ஆமாம், கஷ்டமாக தான் கேட்பேன். லேடி டைரக்டர் பேர் யாராவது சொல்லு. லேடி சினிமா டைரக்டரா? எனக்கு இப்போ ஒரு கதை சொல்லணும் போல இருக்கே. இப்படிதான் ஏதாவது கஷ்டமான கேள்வி உண்டு கேட்டாலே ஏதாவது கதை விட ஆரம்பிச்சிருவேன். கதை விட்டுறனா? இல்லை கதை சொல்ல ஆரம்பிச்சிருவேன்னு சொல்றேன். ஓகே, கதை சொல்லட்டுமா? ஓகே. சுமார் 150 வருஷத்துக்கு முன்னாடி காஃபி குடிச்சிட்டு இருந்தாங்களா? இல்லை, ஃப்ரான்ஸில் அலெஸ் கீ அப்படின்னு ஒருத்தவங்க பிறந்தாங்க. ஓகேவா? அவங்க அப்பா வந்து ஒரு புக்கு கடை வச்சுருந்தார். அங்கே நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்கும். அதனால் அலெஸ்க்கு என்ன ஆகுனா, சின்ன வயசுலேருந்து இந்த புக்கு படிக்கிறது, முக்கியமாக கதை புக்கு படிக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு நிறைய புக்கு படிப்பாங்க, கதையாக நிறைய படிப்பாங்க. அவங்களுக்கு கதைன்னா ரொம்ப பிடிக்கும் அலெஸ்க்கு சின்ன வயசுலேருந்து. எனக்கும் பிடிக்கிற மாதிரியா? அதே மாதிரி தான். அப்போ அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்களா. ஒரு நாள் என்னாச்சு, அலெஸோட அப்பா இறந்து போயிட்டார். அப்போ அலெஸ்க்கு கொஞ்சம் குடும்பம் கஷ்டமாயிடுச்சு. அவங்க வேலைக்கு போயே ஆகணும், அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கேமரா, இந்த ஃபோட்டோ எடுக்கிற கேமராலாம் இருக்குல்ல, கவர்மெண்ட்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு ஃப்ரான்ஸில். அந்த கம்பெனியில் செக்ரட்டரி வேலைக்கு அவங்க சேர்றாங்க. செக்ரட்டரினா அங்கே ஏதாவது டைப் பண்ணுறது, ஏதாவது லெட்டர் டைப் பண்ணுறது, ஏதாச்சும் அக்கௌண்ட்ஸ்லாம் பார்க்குறது, அந்த மாதிரி செக்ரட்டரி வேலைக்கு அங்கே சேர்றாங்க. யார்? ஆலிஸ். அங்கே என்னாச்சுன்னா, அந்த டைமில் தான் ஃப்ரான்ஸில் லூமியர் அப்படின்னு ஒரு கம்பெனி வந்து, நாங்கள் புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம், அதை காட்டுறதுக்காக ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த கேமரா விற்கிற கடைக்காரங்க, கம்பெனிக்காரங்க, இவங்க எல்லாரையுமே அவங்க கூப்பிடுறாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு. அந்த ஃபங்க்ஷனுக்கு அலெஸ் வேலை பார்க்குற அந்த கம்பெனி ஓனரும் போகிறாரு. ஓனர் போகும்போது என்ன பண்ணுறாருன்னா, அலெஸையும் கூட கூட்டிட்டு போகிறார். ஃபங்க்ஷனுக்கு வர எல்லாரையும் ஒரு பெரிய ஹாலில் உட்கார வச்சுக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு அவங்க முன்னாடி வந்து ஒரு பெரிய வெள்ளை கலர் துணியை வந்து போட்டுடுறாங்க. அந்த வெள்ளை துணியை போட்டுட்டு கொஞ்ச நேரம் எல்லாம் உட்காந்துருக்காங்க. என்ன எல்லாரையும் உட்கார வச்சுட்டு அந்த துணி முன்னாடி உட்கார வச்சிருக்காங்களே அப்படின்னு. திடீர்னு அந்த அந்த துணியிலேருந்து ஒரு லைட் வருது. அந்த அதில் வந்து ஒரு வீடியோ வர ஆரம்பிக்குது. ஒரு வீடியோ தானே வருது, இது என்ன பெரிய விஷயமா அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க? 150 வருஷம் முன்னாடி வீடியோவே கிடையாதுடா, வீடியோ கேமராவே கிடையாது. அப்போ யாருமே பார்த்ததில்ல. ஆமாம், யாருமே பார்த்ததில்ல. திடீர்னு அந்த வெள்ளை துணியிலேருந்து கடகடன்னு ஒரு வீடியோ ஓடுது. என்ன வீடியோனா, அந்த ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்களா லூமியர் கம்பெனிக்காரங்க, அவங்க கம்பெனி வாசலில் அவங்க கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களாம் வெளியே போகிறாங்களே, அதை வந்து ஒரு சின்ன வீடியோ, எல்லாரும் அப்படியே நடந்து வெளியே வர மாதிரி ஒரு வீடியோ போட்டாங்க. இவங்க எல்லாம் பார்த்து அப்படி ஷாக் ஆகிட்டாங்க. என்ன இது, ஒரு வெள்ளை துணி அதில் எல்லாம் நடந்து வர மாதிரி இருக்கே அப்படின்னு அதிர்ச்சியாக பார்த்துட்டாங்க. அப்புறம் தான் அந்த லூமியர் கம்பெனிக்காரங்க என்ன சொல்கிறாங்க, இது பேர் தான் வீடியோ கேமரா, இதை வந்து நடக்கிறது, ஓடுறது, வர்றது, இது மாதிரி வீடியோ மாதிரி நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அலெஸ் வேலை பார்க்குற கம்பெனியோட ஓனர் இருக்கார்ல, அந்த கவர்மெண்ட், அவர் என்ன சொல்கிறாருன்னா, வா, இது செம்ம ஐடியாவாக இருக்கே, இந்த கேமராவை மட்டும் நம்ம வாங்கி விற்றோம்னா நிறைய லாபம் கிடைக்கும், நிறைய பேர் வாங்குவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அலெஸ் வந்து ஒரு ஐடியா சொல்கிறாங்க, சார் நீங்கள் இந்த கேமராவை விற்றீங்கன்னா உங்களுக்கு காசு கிடைக்கும், இதோட ஒரு நல்ல ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஐடியா அப்படின்னு கேட்குறாரு அவர். என்னென்னா, இந்த கேமராவை வச்சு நம்ம ஏதாவது வீடியோ எடுத்தோம்னா அந்த வீடியோ விற்றோம்னா நிறைய காசு வருமே அப்படின்றாங்க.
அவர் சொல்றாரு, அது என்னது வீடியோ வித்தா எப்படி காசு வரும்? இப்போ அவர் அலெக்ஸ் கிட்ட சொல்றாரு, இப்போ நான் ஒரு கேமரா வச்சிருக்கேன், ஃபோட்டோ கேமரா. இப்போ நான் வந்து என் குடும்பத்தை எண்ணெயெல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். அந்த ஃபோட்டோவை எல்லாருக்கும் போய் வித்தனை யாராவது வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்க. உங்கள் குடும்பத்து ஃபோட்டோ எனக்கு எதுக்கு அப்படி தானே சொல்லுவாங்க. அதுதான் அவர் சொல்றாரு அலெக்ஸ் கிட்ட. அப்போ வீடியோ நான் எடுத்தேன்னா அதை யார் பார்ப்பாங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அலெக்ஸ் சொல்கிறாங்க, ஃபோட்டோ வந்து வெறும் ஃபோட்டோ தான் சார், அதில் எந்த கதையும் இல்லை. ஆனால் வீடியோ அப்படி கிடையாது. வீடியோக்குள்ளே ஒரு பெரிய கதையே உருவாக்கலாம், இல்லாததை வர வைக்கலாம், நடக்கலாம், பேச வைக்கலாம், ஏதாச்சும் ஒரு கதை நம்ம வந்து அந்த வீடியோ வழியே சொல்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அலெக்ஸ் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கதைனா ரொம்ப பிடிக்கும்ல அலெக்ஸ்க்கு. கதை தான் நிறைய படிச்சு வளர்ந்துருக்காங்களே. இந்த கேமரா வச்சோன்னா வீடியோ வச்சு கதையாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதுன்னு ரொம்ப புதுசாக இருக்குது, வித்தியாசமாக, இதை வச்சு இப்படி பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறார். சரி, அவருக்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அலெக்ஸ் கிட்ட சொல்கிறாரு, ஓகே நீ ஒரே ஒரு வீடியோ மட்டும்தான் எடுக்கலாம், நான் ஒரு கேமரா உனக்கு தருவேன். ஆனால் நீ பகலில் இங்கே வேலை செய்கிறல்ல, செக்ரட்டரி வேலை, அது எதுவுமே நிறுத்தக்கூடாது, தொடர்ந்து அந்த வேலை செஞ்சுட்டே இருக்கணும். ஏதாச்சும் மிச்ச மீதி நேரத்தில் தான் நீ என்ன பண்ணணும், அந்த வீடியோ எடுக்கணும். இந்த ஒரு வீடியோ தான், அதுக்கப்புறம் எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவங்க சொல்கிறாங்க, அவங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது அலெக்ஸ்க்கு, பரவாயில்ல நம்ம ஒரே ஒரு கதை ரெடி பண்ணி அதை வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ அலெக்ஸ் வந்து அந்த கேமரா வச்சு என்ன பண்ணாங்க, வீடியோ எடுத்தாங்களா இல்லையா, அது அவங்க ஓனருக்கு பிடிச்சதா இல்லையா, அது எல்லாருக்கும் விற்க முடிஞ்சதா இல்லையா, பார்ட் 2ல பார்ப்போமா? நினைச்சேன், இதைதான் நானும் நினைச்சேன். கதை விட்டு இப்படி இவ்வளோ பெரிய வீடியோ ஆக்கி இப்போ நம்ம திரும்ப பார்ட் 2 ஆக்க வேண்டியதா போச்சு. வெயிட் பண்ணுமா? சரி, என்னமோ. ஓகே, தேங்க்யூ. நீங்களும் வெயிட் பண்ணுங்க. Let me sing a good story.